ஸோ ஹாய் guys எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வேற லெவலில் இருக்கேன். ஸோ ஒரு 2 டேஸாகவே வந்திருக்காது. ஸோ கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால வீடியோ போட முடியல. போக எடிட்டிங் ரொம்ப பெரிய ஒர்க்கிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் போட முடியல. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு டாபிக் மூலமாக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை வேலை பார்க்குற பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஓனராக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ரொப்ரைட்டராக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி ஃப்ரீடம். ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒரு ஃப்ரீடமான லைஃப் அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு பேசிக்காக என்ன தேவை? ஒரு கம்பெனி க்ரோத் ஆகணும் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து எதனால் க்ரோத் ஆகும்? ஸோ ஒரு ஸ்டாஃப்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாலோ, இல்லை பிஸ்னஸ் பண்ணால் ஒரு கோடி கோடியாக காசு இருந்தாலும் மட்டும் அந்த கம்பெனி 100% டெவலப் ஆகவே ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இது ஒரு பர்சனலான ஒரு அட்வைஸை சொல்லலாம், அந்த ஒரு ஜட்மெண்ட்டை கூட சொல்லலாம். ஸோ ஏன்னா கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் சரி, இல்லை அதிகமான ஸ்டாஃப் கிடைச்சாலும் சரி, அங்கே இருக்கிற ஒரு ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொடக்டிவிட்டியான ஒரு ஒர்க் நடந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனியும் டெவலப் ஆகும், அவனோட லைஃப்பும் டெவலப் ஆகும். ஏன் என்னடா பேசுகிறாங்க பாருங்களா? ஸோ ஆக்சுவலி எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்ல ஒரு சம் பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் அது பெரிய ஜீனியஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு கோடி கோடியான பணம் இருந்தாலும் சரி, அதிகமான ஒரு மேன் பவர் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கம்பெனியும் க்ரோத் ஆகாது. ஸோ அங்கே நடக்க வேண்டிய ஒரு வேலைன்றது கட்டாயமாக அந்தந்த செக்மெண்ட்டில் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் நடந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனியும் க்ரோத் ஆகும், அவனோட பர்சனலான ஒரு ஸ்டாஃபோட ஒரு லைஃப்பும் க்ரோத் ஆகும். ஸோ பேசிக்காக எம்ப்ளாயி ஃப்ரீடம் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து அவனுக்கு இந்த அளவு மட்டும்தான் அவன் ஜாப் டைமிங் டியூட்டி அப்படின்னா அந்த அளவுக்கு தான் அவனுக்கு டைம் இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே அவனோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடணும். அவன் முடிக்கிற அளவுக்கு தான் அந்த ஒரு ஸ்டஃப்பான ஒர்க் கொடுக்கணும். ஸோ இது முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகிற டயத்தில், இல்லை ஒரு டியூட்டி முடிகிற டயத்தில் இந்த ஒர்க்கை பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அந்த டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காம போயிடும். அது போக அவனுக்கு நெக்ஸ்ட்டு அந்த ஒரு ஆர்கனைசேஷன் மேலே இருக்கிற ஒரு ஒரு நம்பிக்கையோ ஒரு ஒரு இது வந்து அவனுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அது போக நெக்ஸ்ட் வந்து அவனுக்கு இருக்கிற எம்ப்ளாயி ஃப்ரீடம்னா இந்த அவனுக்கு கொடுக்குற ஒரு மேஜராக எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து எல்லாருமே சேலரி. ஸோ அந்த சேலரிக்காக தான் எல்லாருமே ஒர்க்கிங்க்கு போவாங்க மேக்ஸிமம். ஸோ அந்த சேலரி வந்து அவனுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். ஒரு ஒரு நியூ ஸ்டாஃப் ஜாயின் பண்ணுறேன்னா அவனுக்கு அதிகமாகும். இல்லை அவன் ஒரு 5 வருஷமாக இருந்திருப்பான், அவனுக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு ரேஷியோவில் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறவனுக்கு கண்டிப்பாக கோவம் வரும். ஸோ இது வந்து அவனோட நியாயமான ஒன்று. ஆனால் இது புரிஞ்சிக்காத ஓனர்ஸ் அவங்களுக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா ஓனர் 100% ஓனர்னு சொன்னதான் அந்த ப்ரொப்ரைட்டர், அந்த கம்பெனியோட ப்ரொப்ரைட்டர் எவ்வளோ தூரம் அந்த பிஸ்னஸை க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அதே அளவு தான் அவனுக்கும் அவன் லைஃப்பை க்ரோத் பண்ணணுன்றது 100% இருக்கும். 100% அவனுக்கும் ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இவனுக்கும் ஒரு லைஃப் இருக்கணும், மேரேஜ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் நிறையா விதமான எல்லா நீட்ஸும் எல்லா ஹியூமன்ஸ்க்கும் இருக்குன்றத இந்த வீடியோ பார்க்குற எவ்வளோ ப்ரொப்ரைட்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஓனர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தாலும் சரி, அவங்களும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவனுக்குமே ஒவ்வொரு லைஃப் இருக்குது. அந்தந்த லைஃபுக்கான க்ரோத் ஆகணும்னா அவன் எக்ஸெப்ட் பண்ணுற சேலரிக்கு தகுந்த மாதிரி ஒர்க் இருக்கும். அப்படி அவனை இல்லைனாலும் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் அப்படின்னா அவனுக்கான ஒரு ஹைக்கோ இல்லை அவனுக்கு கொடுக்க வேண்டியதோ உட்காந்து கொடுக்கலாம். ஆனால் 100% ஒரு எம்ப்ளாயி விரும்புகிற ஒரு ஃப்ரீடம் இல்லை அப்படின்னா 100% அந்த கம்பெனி க்ரோத் ஆகவே ஆகாது. அங்கே ப்ரொடக்டிவாக நடக்க வேண்டிய ஒரு வேலை நடக்கணும். அந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் அவன் வந்து லைஃப்பில் க்ரோத் ஆகும், கம்பெனியும் டெவலப் ஆகும். உள்ளே நடக்கிற பாலிடிக்ஸ், நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற ஒரு சீனியாரிட்டி ஒரு ஜூனியாரிட்டி அப்படின்ற ஒரு பார்க்குற வந்து ஒரு பாலிடிக்ஸ் வந்து எப்போ அந்த செக்மெண்ட்லேருந்து அந்த ஒரு கம்பெனிலேருந்து வெளியே போதோ அப்போ தான் அந்த கம்பெனி க்ரோத் ஆகும். ஆல் ஆர் ஈக்குவல். எப்போ எல்லா எம்ப்ளாயீஸ் கூட எல்லா ஓனர்ஸ் வந்து பேசுகிறாங்களோ, அவங்களோட ப்ராப்ளம் என்ன, அவங்களோட ஃபேமிலி என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, எல்லாருமே வந்து ஒரு ரோட்லேருந்து தான் மேக்ஸிமம் அவன் வந்து கீழே இருந்து தான் மேலே வந்திருப்பான். ஸோ
ஸோ கீழே இருந்து மேலே வந்தவனுக்கு ஒரு எம்ப்ளாயோட ஒரு ஃபீலிங் என்னன்னு அவனுக்கு புரியும். ஒரு 100%க்கு ஒரு 100 ருபீஸ்க்கு எவ்வளோ அவன் கஷ்டப்படுவான்றது அப்படி வந்து ஓனர்ஸ்க்கு புரியும். ஸோ ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டோட இருக்கிற, இல்லை ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டோட இருக்கிற ஒரு ஒரு ஓனர்ஸ்க்கோ இல்லை ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்போ அந்த மாதிரி ஃபீலிங் புரியாது. நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் வேஸ்ட்டு. ஸோ ஒரு அந்த இடத்துல நீங்கள் சண்டை போடுறத விட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடணும் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் கம்பெனி விட்டு வெளியே வரணும்னு சொல்ல, அந்த இடத்துல சண்டை போடாமல் உங்களுக்குன்னு ஒரு எல்லாருக்குமே இறைவன் வந்து ஒவ்வொரு இடம் வச்சுருப்பான். ஸோ அங்கங்கே நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கங்கே தான் நம்ம இருக்க முடியும். ஸோ அதனால் வேஸ்ட்டாக சண்டை போட்டோ இல்லை ஆர்கியூமெண்ட் பண்ணியோ உங்களோட நீங்கள் க்ரியேட் பண்ண இவ்வளோ இயர்ஸ் நேமை டேமேஜ் பண்ணிக்காதீங்க நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 100%ஆன எம்ப்ளாயி ஃப்ரீடம் இல்லாத கம்பெனி 100% க்ரோத் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அவன் எவ்வளோ தூரம் ஒரு எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம், அப்போ தான் அந்த கம்பெனி க்ரோத் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு வேளை புரிஞ்சிருக்கலாம், இல்லை எதுவும் புரியலைனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் மறுபடியும் இன்னொரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வேறு விதமான வீடியோ பேசணுன்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பேச ட்ரை பண்ணுறேன். 100% எம்ப்ளாயினா இது எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். ஸோ இவன் பெரியவன் இவன் சின்னவன் அப்படின்றது இங்கேயே பண்ணிட்டோம். இவன் வேறவன் அவன் வேறவன் அப்படின்றத நம்ம அப்படி பிரிக்காமல் எல்லாரும் ஈக்குவல். எல்லாருமே ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சா எல்லாரோட ஃபிங்கர்ஸுமே அதில் படும். ஸோ அதே மாதிரி ஒரு சாப்பாடுனா எல்லாருமே அந்த சாப்பாடை சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் சாப்பிடணும், அது அதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்றத யாருக்கும் பார்சாலிட்டி பார்க்காம இருந்தாலே போதும். எல்லாரோட லைஃபுமே எல்லாருமே க்ரோத் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன் கைஸ். இந்த வீடியோ மேபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்ப்போம். பாய் கைஸ்.